ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ரொம்பவே சேடான வீடியோ தான். ஏன்னா எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நேற்று அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால் ரொம்பவே சேடு தான். அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பருப்பு சாப்பாடு கஞ்சி கொடுக்கலான்னு சொன்னங்காட்டிக்கு சரி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்காக பருப்பு சாப்பாடு கஞ்சி தான் செஞ்சுட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் மாதுளம்பழம்லாம் உரித்து வச்சுட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் பாப்பா வச்சுருக்கனால அம்மா அதிகமாக வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டிலே இருந்துட்டேன். அப்புறம் இதெல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். அங்கே போனோடனே எங்கள் அப்பா நேற்றுலேருந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமாக இருந்தாள். இப்படி பார்க்கவே முடியல எங்கள் அப்பாவை. ஒரு நாள் கூட இப்படி இருந்ததில்ல. இருந்தாலும் இவ்வளோ தூரம்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகவே ஆகாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு இது எப்படா போகுன்னு இருந்திருக்குமான்னு தெரியுது. சரி சீக்கிரம் நல்லாகி வந்தால் அதுவே போகுது எனக்கு. அதுக்கப்புறம் நைட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் வந்து சட்னியும் தோசையும் தான் செஞ்சுக்கிட்டு சிம்பிளாக. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதுக்குன்னு தான் நினைக்கணும். சீக்கிரம் எங்கள் அப்பா நல்லாகி வந்துட்டால் எனக்கு அதுவே போதும். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்கிறது கூட மனசு வர மாட்டேது. ஏன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது கில்ட்டியாக. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய். சேஃபாக இருங்க எல்லோரும்.